இன்றைக்கி அக்கா தங்கச்சி 4 பேர் இருக்கிறோம். எப்பவுமே அக்கா தங்கச்சி ஒரு பாசம், அன்பு பாசம் எப்பவுமே பிரியக்கூடாது, குறையக்கூடாது. அக்கா தங்கச்சிக்குள்ளே அன்பு பாசம் எப்பவுமே குறையக்கூடாது. ஏன் சரிங்களா? எப்போ இருக்கிற மாதிரி ஒரு வயிற்றில் பிறந்து வரோம் சரிங்களா? நம்ம 4 அக்கா தங்கச்சி 4 பேர்த்தையும் நம்ம அம்மா தான் பெற்றுக்கிட்டாங்க. நம்ம ஒரு கருவிலேருந்து தான் வெளியே வந்திருக்கோம். அந்த அன்பை பாசம் எப்பயுமே அக்கா தங்கச்சிக்குள்ளே குறையக்கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க போயிடும், அவங்கவுங்க லைஃப் பார்க்குறோம். கல்யாணம் பண்ணி போனால் மட்டும் அன்பு பாசம் குறைஞ்சிருமா? சொல்லுங்கள். இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னு கூட ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டியா, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, குட்டீஸுங்களை எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி 2 காசு இருந்துட்டா அவங்கள ஒரு மாதிரி மதிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட காசு இல்லைன்னு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு மாதிரி மதிக்கிறாங்க. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் அப்படி தான் இருக்குது. சொந்தம் பிரத்தி எல்லாருமே சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போது அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்களே பரவாயில்லையாட்டிருக்குது. நம்ம எல்லாம் அன்பு பாசமாக அக்கறையாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அக்கா தங்கச்சி இருக்காங்க பாருங்கள், உரக்காட்ட அன்பு பாசமாக நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. உரக்காவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இருக்கப்பட்ட அக்கா ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்போ எங்கிட்ட யாருமே ஜாஸ்தி அன்பு பாசமாக இருக்கிறது இல்லை மக்களே. ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் ஃபீலிங்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சொல்லவும் மாட்டேன். இனிமேல் சொல்கிற மாதிரி ஐடியா இல்லை. நல்லா இருக்கா. அவங்க அவங்க 3 பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க 3 பேர் ஒன்று. நான் தனிப்பிரிவை. ஏன்னா நான் கஷ்டப்படுறேன்ல, ஆனால் எனக்கு ஜாஸ்தி ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஜாஸ்தி சந்தோஷம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து கூப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க 3 பேர் ஒரு இடத்துல இருக்கிறனால அன்பு பாசத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இப்படி கூட இப்போ இருக்காங்க. நம்ம சொந்தக்காரர் அப்படி தான் இருக்காங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. இன்ஷால்லா நம்மளுக்கு அல்லாஹ் துணை இருக்கான். ஆனால் நாம் அதுக்கு வேண்டி நான் போய் ஒன்று ஃபோன் பண்ணலாம். ஏன் வீட்டுக்கு வரல, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல, எப்படி இருக்கீங்க, நான் தான் கூப்பிட்டு கேட்பேனே தவிர என்னை யாரும் கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. அப்போல்லாம் நான் எனக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது. என்னோடய வாழ்க்கைன்னு நல்லா பணம் காசோட நகை நட்டோட நல்லா இருந்தேன். ஏன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது எல்லாமே கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிருச்சு இல்லையா? அது ஏங்க? பணம் இருந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது என்ன பழக்கம் சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலேயே மக்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த ஒரு ஜென்மந்தான். மறுஜென்மே யோசிக்க முடியாது. மறுஜென்மங்கிறது இல்லை. இந்த ஒரு ஜென்மத்திலேயே சந்தோஷமாக அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் எல்லோரும் முகப்பத்தை சந்தோஷமாக வாழணும் நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.